மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தலையெழுத்து எழுதப்படுறது நம்மளுடைய தூங்குற நேரத்துல தான் நம்மளுடைய தலையெழுத்தே மாறுது. நம்ம நம்புனவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளாலே நம்ம தவறா நடந்துட்டோம். அதுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய படுக்கை அறையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு திசை, அந்த திசைய பார்த்து நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே பணம், சக்தி, கௌரவம் எல்லாமே வந்து சேருங்க. இந்த வீடியோ பார்க்கறதால தான் நாளை நாளை உங்களுடைய வீட்டு வாசல்ல நிக்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க வரவேற்க தயாராக போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பொதுவாகவே படுக்கை அறையும் நம்ம தலைவெழுத்து படுத்தலும் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் எதை செய்யலாம், நம்ம எதை செய்யக்கூடாது. 12 ராசியில 3வது ராசி மிதுன ராசி. மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2 பாதங்கள், 3ஆம் பாதங்களில் நீங்க பிறந்திருப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே. இப்போ அதே மட்டும் இல்லாம கா, கா, கி, கு, ஏ இந்த மாதிரி சா எழுத்து, கே, கோ எழுத்து, இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பமா கொண்டவங்களாவும் நீங்க இருப்பீங்க. நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருப்பீங்க. ஒரு பிறந்த தேதி தெரியல, நட்சத்திரம் தெரியலன்னா இந்த எழுத்துல இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களா இருப்பீங்க. மிதுனத்தை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையிலும், அதாவது யாரிடத்திலும் எளிதாக பழகக்கூடியவங்களாகவும் சிறப்பாகவும் இருப்பாங்க. சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பாங்க. நட்பு வலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய புதிய சிந்தனைகள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண்கள் எப்பொழுதுமே வந்து கவர்ச்சியில கில்லாடியா இருப்பாங்க. இரட்டை முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டைப்படை ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரட்டை முகம் இருக்கும். எதுலையுமே வந்து 2 கண்ணோட்டம் இருக்கும். நம்ம அன்றாட அணியக்கூடிய பல்வேறு முகமுடியை தான் அவங்களும் அணிஞ்சுக்கிறாங்க. அதனால பெருசா வந்து மிதுன ராசிய நம்ம குறை சொல்லிட முடியாது. இளம் வயசுக்காரங்களா இருக்காங்கன்னா வந்து ஒரு பொறுமை இருக்காது. பெண்கள் விஷயத்துல ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். தனக்கான பெண்ணை நம்ம வந்து எப்படி நமக்கு அடிமையா வச்சிருக்கிறது அப்படின்னு ஆண்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். பெண்களா இருந்தாலும் நிறைய வந்து அருமையான யோசனைகள் வந்து அதிகமா கொட்டி கிடக்கும் மிதுன ராசி அன்பர்களிடம். இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு ராட்டினம் சுத்துற மாதிரிதான். தொடர்ந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோடையும் மாறக்கூடியதாகவே இருக்கும். அறிவுத்திறன் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆண்களை ரொம்பவே பிடிக்கும். ஆண்களுக்கு பெண்கள் ரொம்பவே பிடிக்கும். பொதுவாகவே வந்து இவங்க உறவு சிக்கல்கள்ல சிக்கிறதே கிடையாது. ஏன்னா தனக்குத்தான் ஒரு பெண்ணுக்கு இறுதி வரை வாழ்க்கை துணையாக வர்ற சிந்தனை இவங்களுக்கு வரும். சோ அதனால வந்து காதலா இருந்தாலுமே சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலுமே சரி, மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும். சவால்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கலைத்துறை அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து இவங்களை சுத்தி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இவங்களை பத்திய ஒரு வீடு வாசல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீடு குடும்பம், வீடு, வண்டி, வாகனம். 4ஆம் வீடு அப்படின்றது ஒரு குடும்ப உறுப்பினர்களோட இருக்கிறதுங்க. அதே 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல். சுக்கிரனுடைய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். வீடுகள் அலங்காரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய வீடு பளிச்சுன்னு இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். பொதுவா அன்றாட வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்றதுக்கு நமக்கு பணம் தேவை, தொழில் தேவை, உத்தியோகம் தேவை. ஏதோ ஒரு வகையில நம்ம போறோம். பணம் வந்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் இருக்கிறவங்க கூட பணத்தை சம்பாதிக்கிறவங்க காலையில எழுந்து அவங்க வேகமா போகணும் அப்படின்றா வெற்றி பெற்றவங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய படுக்கை அறை சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த படுக்கை அறை, பெட்ரூம். அதனால இந்த படுக்கை அறைய நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இதுல இருக்கு. குறிப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே வந்து மிதுன ராசி அன்பர்களே படுக்கை அறையில வெள்ளை நிறம் நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. லைட் கிரீன், லைட் ப்ளூ இதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ரொம்ப வந்து டார்க் கிரீன்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதே போல மிதுன ராசி அன்பர்களே நீங்க ரெட் யூஸ் பண்ணாதீங்க. சிகப்பு நிறம், கட்டங்கள், கோடு போட்டது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பிளைனா இருக்கிறது நல்லது.
அறையின் வண்ணங்கள் வெள்ளையாக இருக்கிறது சிறப்பு. அன்றாட வாழ்க்கையில நெறைய சின்ன சின்ன வீடுகள்ல இருந்து பெரிய பெரிய வீடுகள் வரைக்கும் நெறைய பேர பார்ப்போம். வீடுகள்ல படுக்கை அறைக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. படுக்கை அறை அப்படின்னும் பொழுது 2 ரூம் தான். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்கும். அப்ப அதனால அவங்க சுகமா வாழணும் அப்படின்னும் பொழுது, படுக்கை அறையிலேயே பீரோ வச்சுப்பாங்க. பீரோ உள்ள ஒரு பெரிய கட்டிலா வாங்கியிருப்பாங்க. ஏன்னா சீர் கொடுக்கும் பொழுதே பெரிய கட்டிலா குடுத்துருப்பாங்க. நெறைய பொருட்கள படுக்கை அறையில அடைச்சு, ஒரு சந்துக்குள்ள போயிட்டு படுக்கிற மாரி இருக்கும். ஒரு மூலையில தான் கட்டில் போடுற மாரி சூழ்நிலை இருக்கும். அதுக்குள்ளேயே சில பேரு அட்டாச் பாத்ரூம் வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்ப உறுப்பினர்கள பாடா படுத்துது. படுக்கை அறையில உடலும், உள்ளத்தையும் புத்துணர்வு தரக்கூடிய இடம் தான் படுக்கை அறை அப்படின்றத மறந்துட்டு நம்ம இருக்கிறோம். படுக்கை அறை ஒரு காற்றோட்டமா இருக்கணும். மூலைய ஒட்டி கட்டல் போடக்கூடாது. 3 பக்கமும் ஒரு இடைவெளி இருந்தா ரொம்பவே சிறப்பு. அதே போல மேற்கு திசை தலை வைத்து படுத்தா பணம் நல்லாவே வருங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள பொறுத்தவரைக்கும் மேற்கு தலை வைத்து படுக்கும் பொழுது மிக மிக உயர்ந்த நிலையை அடையறவங்க கூட நான் பார்த்துருக்கேன். அப்போ சரியான நேரத்துல தூங்கி, சரியான நேரத்துல எந்திரிக்கவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பதிவின் நோக்கமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படி வெற்றி பெறலாம்? சரியான நேரத்துல தூங்கும். 12 மணி, 1 மணிக்கு தூங்குறதெல்லாம் ரொம்ப தவறு. அதிக நேரம் நம்ம படுக்கை அறைக்கு போறதுக்கு முன்னாடி படுக்கை அறையில செல்போன் யூஸ் பண்றது, செல்போன ஆஃப் பண்றது, சைலன்ட்ல போடுறது, இல்ல ஒருவேளை நீங்க தூரமா வச்சுக்கிறது. உங்களுடைய தொடர்பு கொள்றவங்க கிட்ட சொல்லலாம். அதிகபட்சம் 9:30 மணி, 10 மணி அப்படின்னு நீங்க சொல்லிரலாம். இன்னைக்கு எல்லாருமே விடிய விடிய செல்போன் இருக்கு. சார்ஜர்ல போட்டுக்கிட்டே ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பாட்டு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள நீங்க ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணுங்க. மிதுன ராசி அன்பர்களே, தேவையில்லாத அந்த மூளையின் திணிப்புகள் அதிகமா பண்றது, அந்த நெகட்டிவினுடைய டாமினேஷன். படுக்கை அறையின் மூளைய நம்ம பயன்படுத்தும் பொழுது, அந்த படுக்கையின் மையப்பகுதி படுக்கை அறையில 2 கட்டிலு போடக்கூடாது. 2 பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா கட்டிலு வாங்கி இணைச்சிருப்பாங்க. அது ரொம்ப தவறு. படுக்கை அறையில ஒரு சிங்கிள் பெட் இருக்கலாம். அதுல நீங்க படுத்துக்கலாம். அதே போல குளியல் அறை இருக்கக்கூடிய படுக்கை அறை, அதுல பாத்ரூம் ஈரம் இல்லாம இருக்கணும். பேட் ஸ்மெல் வராம பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. முடிஞ்சா எக்ஸாஸ்டர் ஃபேன் யூஸ் பண்ணலாம். வாசனை திரவியங்கள் போட்டு வைக்கலாம். இத மாதிரி நீங்க பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே நல்லது. வீட்ல நீங்க ஒரு அந்த பீரோவின் கதவும், அந்த பாத்ரூமின் கதவும் ஒண்ணா இருக்கக்கூடாது. இத மாரிலாம் நெறைய பேர் வச்சிருப்பாங்க. படுக்கை அறை கட்டிலுக்கு கீழ நெறைய பேர் குப்பை, தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத துணிகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது தூக்கம் வரவே வராது. எதிர்மறை சக்தி அதிகமாகி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்க. அதனால மேற்கு திசை, வடமேற்கு திசைய நீங்க பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசிக்காரங்களே, பெரும்பாலுமே பகல் முழுவதும் கிழக்கு திசையில நீங்க வேலை பார்க்கறது நல்லது. படுக்கைக்கு போகும்பொழுது மேற்கு திசையில தான் படுக்கை அறை இருக்கணும். நிறைய வீடுகள் வடகிழக்கு திசையில தவறாக கூட கட்டிடுறாங்க. இருக்கக்கூடாது. வடகிழக்கு திசையில சில்ட்ரன்ஸ் ரூம்ன்றாங்க, படிக்கலாம் செய்யலாம். மேற்கு திசை வடமேற்கு திசையில வைக்கும் பொழுது ஆரோக்கியங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களே, படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் படம் இப்போ நெறைய படங்கள் தான் குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக அந்த மோட்டு பட்லு இத மாதிரி நெறைய தேவையில்லாத அந்த கார்ட்டூன் படங்கள்லாம் கூட வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பழிவாங்கும் எண்ணம் கூடிய படங்கள். இதெல்லாம் வைக்கக்கூடாது. போட்டோ சிந்தட்டிக் அந்த பவர் கூட குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பாதிக்குது. ஸோ படுக்கை விரிப்புகள்ல எந்த தேவையில்லாத சுவாமி படங்களை நீங்க வைக்காதீங்க. அதாவது நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா, சந்தோஷமான ஒரு தருணத்துல எடுத்த ஒரு படம். அந்த படத்த நீங்க உங்க வீட்ல, உங்களுடைய பெட்ரூம்ல மாட்டி வைக்கும் பொழுது, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப டார்க்கான ஒரு கலர் இருக்கக்கூடிய போர்வைய நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஒரு அறையில ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு பவர், அதிக வெளிச்சம் இருக்க தேவையில்ல. ஜன்னல்கள் திறந்திருந்தா நல்லது. ஏதாவது ஒரு அறையில ஜன்னல் திறந்திருக்கிறது நல்லது. கொசு வராம இருக்க கொசுவலை நீங்க அடிச்சு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. உள்ள இருக்க காற்று வெளிய போணும். பகல் முழுவதுமே வெளிச்சம் இருக்கலாம். 2 நாளைக்கு ஒரு முறை அந்த பெட்ஷீட்டு, படுக்கை அறையோட விரிப்பு எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி சூரிய வெளிச்சத்துல போடுங்க. அந்த சூரிய வெளிச்சத்துல போடும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இரவு முழுவதுமே படுக்கை அறையில அந்த
கட்டலுடைய கால்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நீங்க காப்பர் வந்து போட்டு வைக்கிறது நல்லதா இருக்கும். ஏன்னா, காப்பர் வந்து நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் முழுவதுமா அது உறிஞ்சிட்டு, நமக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் வந்து நமக்கு வெளிப்படுத்துங்க. இப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நன்மையா இருக்கும். கட்டலுக்கு அடியில படுக்கக்கூடாது. இல்ல செருப்பு, பழைய குப்பைகள், கூளங்கள், துணிமணிகள், பயன்படாத பொருட்கள் இதெல்லாம் வந்து கட்டிலுக்கு அடியில வைக்கவே வைக்காதீங்க. மிதுன ராசி அன்பர்களே, நெறைய பேர் வந்து வாடகை வீட்ல இருப்பாங்க. அப்போ ஒரு தண்ணி குடம் புடிச்சு கட்டிலடியில வச்சிருப்பாங்க. காய்கறிகள கூட கட்டிலடியில வச்சிருப்பாங்க. அத மாரிலாம் வைக்காதீங்க. இத மாரியெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றியற முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க தூங்குறது மேற்கு திசை. அதே மாதிரி அந்த ப பரன்கள், கபோர்டுகள் அதெல்லாம் உங்களுக்கு கீழ இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து மேற்கு திசை, தென்மேற்கு திசையில இருந்தா நல்லதா இருக்கும். அதேபோல பணப்பெட்டிய நீங்க தென்மேற்கு அறையில வைக்கிறீங்கன்னா, தென்மேற்குல ஜன்னல்கள் இல்லாம இருக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்துல பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்டின்னா, மிதுன ராசி அன்பர்களே வடக்கு நோக்கி குளிங்க. அப்டி இல்லன்னா கிழக்கு நோக்கி குளிங்க. அதனால முகம் கழுவுற வாஷ் பேஷன கிழக்கு பார்த்து வைக்கணும், வடகிழக்கு மொழியில. அப்போ படுக்கை அறை, தலை வைத்து படுத்தல், அறைகள்ல ஒரு நல்ல மனம், நல்ல காற்றோட்டம், வெளிச்சம் வர மாதிரி வைங்க. நெறைய வீடுகள் வந்து அடைச்சே கிடக்குது. உள்ள போனா குப்புன்னு வாடை அடிக்குது, மூச்சு தடுமாறுது. ஒரு மிஷன் மாதிரி தண்டனை கைதி மாரி அந்த கட்டல்ல போயிட்டு படுக்குறாங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, கதவை திறங்க. தயவு செஞ்சு திறங்க. நல்ல காற்று வெளியில இருந்து உள்ள வரட்டும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க. யாராவது தூங்கும்போது வீடியோ எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்க. தயவு செய்து நீங்க வந்து ஒரு நல்ல கதவுகளை திறந்து வைத்து படுங்க மிதுன ராசி அன்பர்களே. படுக்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கையில உடம்பு உற்சாகம் அடையணும். ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கணும். உங்களுடைய வீட வந்து ஒரு ஆரோக்கிய கேந்திரமா மாத்துங்க. இந்த பதிவு உங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா, நம்மளுடைய தூக்கம் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஒரு 25 வயசு, 20 வயசுல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தா 12ல இருந்து 14 மணி நேரம் தூக்கம் அவசியமா இருக்கும். 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா 7ல இருந்து 8 மணி நேரம், 6ல இருந்து 7 மணி நேரம் அவங்களுக்கு தூக்கம் அவசியமா இருக்கும். அப்போ நம்ம நல்லா உறங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய படுக்கை அறை சுத்தமா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நெறைய தவறுகள் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, இரவுல தூக்கம் வராது, தேவையில்லாத கெட்ட கனவுகள்லாம் வரும் இல்லீங்களா? அதனால உங்களுடைய படுக்கை அறைய நீங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சு சரி செஞ்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும், செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.